மிக்ஜா புயல் ஆந்திராவின் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே நாளை கரையை கடக்க இருக்கிறது. அங்கு புயலின் தாக்கம் எப்படி இருக்கிறது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது பற்றி நமது செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் விக்னேஷ் கலந்துரையாடுகின்றனர். இனி நீங்கள் தொடரலாம். அருணா, இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம், அதாவது இந்த பகுதியில தான் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் காரணமாக புதிய தலைமுறை பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்ம நெல்லூர் மாவட்டத்திற்கு வந்துட்டோம். நெல்லூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள், அதாவது 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுத்திருந்தாங்க. 3, 4, 5 இந்த 3 நாட்களுமே கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்க வந்ததிலிருந்து தொடர்ச்சியாகவே கனமழை தான் பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா நம்ம நெல்லூர் பக்கத்துல கூட பேருந்து நிலையம் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த புயல் வருவதற்கு நாளைக்கு தான் புயல் வரப்போகுதுன்னா இன்னைக்கே அந்த புயல் ஏற்படுத்திருக்கான தடத்தை நம்மளால பார்க்க முடியுது. அங்கங்க இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் கிழிந்து தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தகரங்கள்லாம் பெயர்ந்து இருக்கு. சாலைகள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மாவட்ட நிர்வாகம் சார்பா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது குறைந்தபட்சம் 80 to 90 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாம இன்னைக்கு பார்க்கும் போது இன்னைக்கு காலையில இருந்தே காற்றின் வேகம் அதிகரிச்சுதான் இருந்தது. ஆனா இப்போ நேரம் செல்ல செல்ல இது, அதாவது ஆந்திராவை நோக்கி நெல்லூரை எடுத்து கிட்ட வருவதை அடுத்து இப்ப காற்றின் பலமாக வீசிக் கொண்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க பேனர் எல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மின்கம்பத்துல இருந்து பொறிகள்லாம் இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில இடங்கள்ல மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில இடங்கள்ல இப்ப நீங்க நிறைய பாக்குறோம். அந்த புயல் அந்த காத்து ஒன்றோட ஒன்று ஒயர் உராயறதுனால பாத்தீங்கன்னா அங்க தீப்பொறி இருக்கு. அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய சாலைகளையும் பாத்தீங்கன்னா முட்டை அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாகவே இந்த பகுதியில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க பாக்குறீங்க, இந்த சாலை என்பது முக்கியமான ஒரு சாலை. பொதுமக்கள் யாரும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுது. ஏற்கனவே பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாங்க, புயல் நேரத்தில் வெளியே கடக்க வேண்டாம் என்று. அதனால அதை கடைபிடிப்பதொட்டி பொதுமக்கள் யாரும் இல்ல. இந்த சாலையே தற்போது வெறிச்சோடி தான் இருக்கு. அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த நெல்லூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட களத்தில் இருந்து ராஜ்குமார் இருக்காரு. அவர் தான் அந்த மாவட்ட நிர்வாகத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் அவர் காலையில இருந்து அங்கதான் இருந்தாரு. அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். இந்த நெல்லூர் மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு இருந்தாங்க? விஜய், அதாவது புயலுக்கு முன் அமைதி என்ற அந்த நிதர்சனமான உண்மையை நாம் இப்போ தற்பொழுது நெல்லூர் பகுதி இந்த மாவட்டத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா ஆந்திரா மாநிலத்தில் 11 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆந்திரா மாநில அரசு எடுத்து வருகிறது. நெல்லூர் மசிலிப்பட்டினம் இடையே புயல் கரையை இருக்கக்கூடிய நிலையில் இங்கு பிரதானமாக நெல்லூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நெல்லூரினுடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறார்கள் என்றே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்று மட்டுமே நாம் ஒரு 120 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்திருக்கிறோம். நெல்லூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நெல்லூர் பேருந்து நிலையம், அதே போன்று கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் உள்ளிட்ட இடங்கள்லாம் நம்ம பயணம் செய்து இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இடங்கள் நெல்லூர் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை மொத்தம் ஒரு 38 கிராமங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லூர் மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் ஹரி நாராயணன் அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். NDRF குழு, அதே போன்று கமாண்டோ குழு, இங்க மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றிலிருந்தே இந்த மழையினுடைய தீவிரம் மிக கனமழையாக இருக்கக்கூடிய நிலையில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் நெல்லூர் அரசு பேருந்து நிலையம் அருகே அந்த பாதிப்புகளை நாம் பார்த்தோம். அதே போன்று சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது என்று, சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோரம் இருக்கக்கூடிய கிராமங்களில் புயல் கரையை கடக்கும் பொழுது சவாலாக இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் கணித்திருக்கிறது. எனவே மைப்பாட் கடற்கரை மற்றும் சாட் கடற்கரை, அதே போன்று கிருஷ்ணாம்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மீனவர்கள் கடலுக்கு அருகே செல்லாமலும் ஏற்கனவே கடலுக்கு உள்ளே மீன்பிடிக்க செல்லவில்லை. அந்த இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தேவைப்படக்கூடிய இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலோரமாக இருக்கக்கூடிய கிராமத்தில் மிக முக்கியமாக கிருஷ்ணாம்பட்டினம், பெடகுலுரு, காவாலி உள்ளிட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாளை புயல் கரையை கடக்கும் வரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் யாரும் பணியில் இருக்க வேண்டும், 24 மணி நேரம் கண்காணிப்பு பணி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கு நெல்லூர் மாவட்டத்தில் மட்டும் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க,
ஆந்திரா மாநிலத்தில் மொத்தமாக 11 மாவட்டங்களில் மிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு ஆந்திர மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அதிகாரிகளிடம் பேசியிருக்காரு. அதனுடைய நடவடிக்கை எப்படி திட்டமிட்டாங்க அப்படின்றது நீங்க தொடரலாம். நிச்சயமா ராஜ்குமார், அதாவது இவர் குறிப்பிட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் என்பது முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அதாவது அவசர தேவை என்றால் 112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்ற இலவச எண்ணை அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 1077 அதை தொடர்பு கொண்டும் பொதுமக்களுக்கு ஏதேனும் அவசர தேவை ஏற்பட்டால் அதனை தொடர்பு கொண்டு அவர்கள் உடனடியாக அழைக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஜெகன்மோகன் ரெட்டி இன்று காலை தனித்தனியே, அதாவது அவருடைய முகாம் அலுவலகத்திலிருந்து தனித்தனியே அதிகாரிகளை சந்திச்சு அவர் அறிவுறுத்தல் என்பதை கொடுத்திருக்காரு. அதுல மாவட்ட ஆட்சியர், பல மாவட்ட ஆட்சியர்களும் அதுல பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா இதுல துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய இதா இருக்கு. குறிப்பா ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது இந்த பேரிடர்ன்றதுதான் அதுல முக்கியமான அம்சமா இருக்கு. அதே மாதிரி நேற்றையே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியும் ஜெகன்மோகன் ரெட்டியை தொடர்பு கொண்டு இங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கேட்டறிஞ்சதாகவும் சொல்லப்படுது. உடனுக்குடன் இங்க மாவட்ட நிர்வாகம் முடுக்கி விடப்பட்டிருக்கு. ராஜ்குமார் சொன்ன மாதிரி நம்ம மைப்பாடு அந்த கடற்கரைக்கு போனோம். அங்க காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிச்சிருந்தது. அங்க பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய இப்போ நகர பகுதியில கூட, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல கூட நம்மளால நின்று பேச முடியாத அளவுக்கு தான் காற்றுடைய வேகம் என்பது இருக்கு. அதே அளவுக்கு கனமழை என்பது தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிறது. மீனவர்களுக்கான அறிவுறுத்தல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நாளைக்கும் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது என்ன மாதிரியான நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை நெறிமுறைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது புயல் வேகமாக கரையை கடக்கும் போது செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக மொட்டை மாடியில் நிக்க கூடாது. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் சீட் அதே மாதிரி தகரம் எல்லாம் பெயர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மொட்டை மாடியில் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்கம்பங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம், தேவையில்லாமல் வெளியே செல்லுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மாநில அரசின் சார்பாகவும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருது. இன்னும் நம்ம ராஜ்குமார், நம்ம மைப்பாடு போற வழியில பாத்தீங்கன்னா ஏராளமான வேளாண் பொருட்கள் அந்த மாதிரி விளைநிலங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டிருந்தெல்லாம் பார்த்தோம். நீங்க பாத்தீங்க இல்லையா? அது குறித்து சொல்லலாமா? அதாவது விக்னேஷ், இப்போ நம்ம நெல்லூர் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து மைப்பாடு கடற்கரை, அதாவது கடலோரம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு நாம பயணம் செஞ்சோம். மைப்பாடு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய கிராமத்திலயும் சரி, இங்கிருந்து 30 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்றதா இருந்தது. பொதுவா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது, நெல்லூரிலிருந்து மசிலிப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்கும் பொழுது கடற்கரை ஓரம் பாதிப்பு அதிக அளவுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நெல்லூர் மாவட்டம் முழுக்க பல இடங்கள்ல பயணம் செய்யும் பொழுது கனமழை இருந்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளும் அதே போன்று சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்கி இருந்தது. அதனால் போக்குவரத்து மாற்றம் செய்திருக்கிறாங்க. அதே போல அந்த இடங்கள்ல பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இங்க நம்ம சுரங்கப்பாதையில அரசு பேருந்துகள் சிக்கியும் அதே போன்ற கார்கள் சிக்கி இருந்தது. அதை இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினுடைய பாதுகாப்பு நடவடிக்கை மீட்டு இருக்காங்க. அதே போன்று மைப்பாடு கடற்கரை அந்த இடங்கள்ல மீனவ கிராமத்தினுடைய மீனவ மக்கள் இருக்கிறாங்க. அதே போன்று விவசாய நிலம் இருக்கக்கூடிய இடங்கள் கனமழை காரணமாக விவசாய நிலமும் பாதிக்கப்பட்டது. இன்னும் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் நாளை கண்காணிப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் எப்படி சொல்லிச்சோம், மாநில சொன்ன மாதிரியே இப்போ காற்றுடைய வேகமும் அதிகரிச்சிருக்கு, மழை பொழிவும் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து அண்மை தகவலோடு நாங்கள் நிச்சயமா அடுத்து மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.